வேறு எதுவும் நினைக்கிறேன். அது என்ன காயின்னு தெரில. பல்லாவர சந்தையில் நமக்கு தேவையான பொருள் கிட்டத்தட்ட ஒரு 70% நமக்கு என்ன தேவையோ அது எல்லா பொருளுமே அங்கே இருக்குது. ஆனால் அதிகபட்சம் வந்து நிறைய இந்த செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம புதுசாக வாங்கணும் அப்படின்லாம் எதிர்பார்த்து போக முடியாது. நிறைய செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம ரேட் பேசி கூட வாங்குற மாதிரி இருக்குது. பார்கெனிங் பார்த்திங்கன்னா ஒரு சில கடையில் தான், மற்றபடி அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அந்த ரேட் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த செராமிக் ஜாடியெல்லாம் பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். எப்போ எங்கே பார்த்தாலும் ஒன்று வாங்கி வச்சுருவேன். அந்த மாதிரி இந்த செராமிக் ஜாடி பார்த்த உடனே உப்பு கொட்டுறதுக்காக ஒரு பெரிய ஜாடி ஒன்று வாங்கிட்டேன். ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து 2 கிலோ பிடிக்கும். அந்த மாதிரி அந்த ஜாடியே வந்து 150 ருபீஸ்க்கு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரேட்டெல்லாம் ஜாடி வந்து நம்ம பேசி வாங்குற மாதிரி இருந்தது. அதே மாதிரி அஃபோர்டபுளாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன மிளகா சாமான் அரைக்கிற பொருள், அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே 10 ரூபா ஒரு பேக்கெட் 10 ரூபா அப்படி சொல்லிவிட்டு மொத்தமாக அவங்க ஹோல்சேல் மாதிரி வச்சுருந்தாங்க. அது நமக்கு என்ன தேவையோ அதில் கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தோம் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம். அப்புறம் விச்சுக்குட்டிக்காக இப்போ ஸ்கூல் போகிறோம் இல்லையா, அதனால் அந்த ஏபிசிடி அந்த லெட்டர்ஸு நம்பர்ஸு அதெல்லாம் அவருக்கு தெரியணுன்றதுக்காக அதுவும் வந்து வாங்கியிருந்தோம். அது மட்டும் ரேட்டு கம்மியே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 120 ருபீஸ் சொன்னாங்க. 120 தான், ஆனால் ஒர்த்து தான். நான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு கடையில் போய் பார்க்கும்போது அது 250 கம்மி வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 120க்கு தாராளமாக வாங்கலாம். அது அப்புறம் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது அங்கே. ஃபுல்லாக வீட்டில் வளர்க்குற பேர்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்க ஆசையாக இருந்தது, ஆனால் வாங்கி எங்கே வச்சு வளர்க்குறது, அதனால் சும்மாவே ரசிச்சுட்டு வந்துட்டோம். அந்த கன் ஷாட் கூட இருந்தது. காது குத்துவாங்க, மூக்கு குத்துவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதுக்கு 100 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் சும்மா நின்று பார்த்துருந்தோம். அப்புறம் கருவாடு, மேட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் வீட்டுக்கு தேவையானது வந்து வாங்கியிருந்தோம். ஒரு மேட் வாங்கினா 50 ருபீஸு, 3 வாங்கினா வந்து 100 சொல்லியிருந்தாங்க. அது வாங்கியிருந்தோம். அப்புறம் பாய் வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வந்து அக்கா வீட்டுக்காக. அக்கா வீடு வந்து பல்லாவரத்தில் தான் இருக்குது. ஸோ பல்லாவர சந்தை வந்து அவங்க வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் கிட்டன்றதுனால அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் தான் நிறைய வாங்கியிருந்தோம். பேகெல்லாம் பார்த்தோன்னே ஆசையாக இருந்தது. ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. கம்மியாக இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் வாங்க முடியாது இல்லையா, அதனால் சும்மா பார்த்துட்டு வந்திருந்தோம். இப்போ நான் டச் பண்ண அந்த பேக்லாம் வந்து 350 அப்படி சொல்லியிருந்தாங்க. நம்ம ரேட் பேசி வாங்கியிருக்கலாம். அப்புறம் விச்சுக்குட்டிக்கு தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போயிருந்தோம். அவருக்கு ஷூ வேறு கேட்டிருந்தார். இங்கேருந்து போகும்போதே எனக்கு ஷூ வேணும் அப்படி சொல்லியிருந்தார். அப்புறம் அவருக்கு அந்த க்ராக்ஸ் ஸ்லிப்பர் மாதிரி வந்து ஒன்று வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தோம். அவருக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நிறைய இடத்துல ரேட்டு கேட்டுட்டு வந்தோம். ரொம்ப வந்து வாங்கலை. எல்லாமே வந்து அஃபோர்டபுள் சொல்ல முடியாது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஒரு சில பொருள் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் பொருள் நம்ம வீட்டு பக்கத்துலேயே அதை விட கம்மி ரேட்டில் கூட கிடைக்கிது. ஸோ அதனால் கம்பேர்லாம் பண்ண முடியல. போனால் நமக்கு எது தேவையோ அது மட்டும் வாங்கிக்கலாம். ஆனால் இல்லைன்னு சொல்கிற பொருள் வந்து ரொம்ப ரேர் தான். நம்மளுக்கு ஒரு சிலதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி பொருள் கூட அங்கெல்லாம் வந்து எல்லாமே இருக்குது. சந்தைக்கு போனால் காலை ரெடி பண்ணின்னு போகணும். ஏன்னா கால் பயங்கர வலிக்குது ஃபுல்லாக சுற்றி. நாங்கள் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்குமே நடக்கலை. இத்தனைக்கும் இந்த வீடியோவில் வந்து நான் பாதி ஏரியா தான் வந்து கவர் பண்ணியிருக்கிறேனே. இன்னும் எண்டு வரைக்கும் நிறைய அந்த லாஸ்ட்லலாம் பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் ஐட்டம் இருக்குது. ஃப்ரண்ட்லேயே பிளான்ட்டில் ஆரம்பித்து லாஸ்ட்டில் வீட்டுக்கு தேவையான அந்த பீரோ அந்த பொருள் எல்லாமே வந்து இருக்குது. பப்பி கூட வச்சுருந்தாங்க, நாய்க்குட்டி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சும்மா வேடிக்கை தான் பார்த்துருந்தேன். ஆனால் அதெல்லாம் வந்து நான் ரேட் வந்து கேட்கல. அப்புறம் இந்த தஞ்சாவூர் மண் சட்டி, கருப்பு சட்டி இருந்தது. அது வந்து அக்கா ரேட் கேட்டிருந்தேன். அது ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு சட்டியை வந்து 450 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்கிட்டே வந்து 250 300க்குலாம் வந்து அது கிடைக்கும். அதனால் வா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் விச்சுக்குட்டி ஸ்கூல் போகிறாரு, அவருக்கு வாட்டர் பாட்டில் அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா, ஆனால் ஏதோ அவளுக்கு வந்து செட் ஆகலை. கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. நல்லா எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு இல்லை. ஒரு சிலதெல்லாம் குவாலிட்டி வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. நம்ம பார்த்து வாங்கணும். அப்படியே சும்மா கேர்லெஸ்ஸாக எந்த பொருளும் வாங்க முடியாது. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பைரி டேட் அதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும். இந்த பெட்ஷீட் வந்து நான் ஒரு ரீலில் பார்த்துருந்தேன். அந்த பெட்ஷீட்டு வந்து போத்திட்டா நைட்டு ஏசி போடும்போது வந்து கரண்ட் வந்து ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னால் எல்லாம் சிரிச்சிருந்தாங்க. ஆனால் உண்மையாலே நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அந்த பெட்ஷீட் வந்து நாங்கள் இங்கே லோக்கலில் வாங்கியிருந்தோம். அது போட்டுட்டு நைட்டு தூங்கும்போது அது ஹேரில் பட்டு, நார்மலாலாம் அதில் ஃபயர்லாம் ஆகலை, ஹேரில் பட்டு இப்படி எடுக்கும்போது அது ஏசி ஓவர் டெம்பரேச்சரில் இருந்தால் அப்படியே அந்த ஸ்பார்க் மாதிரி ஆகுது. அந்த மாதிரி ஆயிருந்தது. அதை தான் சொல்லியிருந்தேன். நான் நம்பவே இல்லை எங்கள் வீட்டில் யாரும். நீங்கள் யாருன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் குட்டி குட்டி பொம்மைலாம் இருந்தது. கொடை எது தான் இல்லை அப்படி சொல்கிறதுக்கே இல்லை.
பார்க்க நல்லா இருந்தது. பர்ஸு ஃபுல் பண்ணிட்டு போனோன்னா எல்லாமே வாங்கலாம். அப்புறம் வீட்டுக்கு தேவையான வந்து அந்த எலக்ட்ரிஷியன் பொருள் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்ற பொருள் கூட அங்கே இருக்கும் போல். நிறைய கடை இருந்தது அந்த எலக்ட்ரிஷியன் ஐட்டம்லாம் வந்து. இவ்வளோ வாங்கிட்டு போன தெரிஞ்ச எங்களுக்கு ஒரு பை எடுத்துகிட்டு போனோன்னு தெரியல. இப்போ பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டு ஒரு பையை வாங்கி அங்கே போய் பை வாங்கி பொருளெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அப்புறம் வரைக்கும் பை எடுக்கணும்னு ஞாபகம் இருந்தது. அங்கே கிளம்புனக்கப்புறம் நாங்கள் மறந்துட்டோம் பை. ஐயோ பை எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பொருளெல்லாம் ஜாடியெல்லாம் வாங்கி கையில் வச்சுட்டு அப்புறம் கட்டைப்பை எங்கே கிடைக்கும்னு அலைஞ்சிருந்தோம். அப்புறம் கட்டைப்பை வாங்கின பொருள் எல்லாம் அதில் போட்டு போயிருந்தோம். அப்புறம் செம்ம தாக எடுத்துக்கிச்சு. அப்புறம் போகிற வழியில் ஒரு இளநீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த லட்டு, அது அவுள் லட்டு விற்றுருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டு செம்மையாக ஃபன் பண்ணியிருந்தோம். சிஸ்டர்ஸோடு போனதுனால என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே கும்பலாக போனாலே அது ஒரு ஜாலியாக இருக்கும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. டைம் ஆக 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 கூட்டம் பயங்கரமாக இருக்குது. நாங்கள் போகும்போது ஒரு 3:30 அந்த போல் இருக்கும். ஆனால் 3:30க்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் நடக்கிற அளவுக்கு கூட்டம் இருந்தது. உள்ளே போக போக வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. மார்னிங் வந்து 9 o'clock சந்தை ஆரம்பிச்சிடுறாங்க. நைட் வந்து 8:30 வரைக்கும் இருக்கும் போல். நாங்கள் வந்து 7:30 அப்போவே ஒரு சில கடையெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. 8:30 வரைக்கும் இருக்கும் போல். ஆனால் இல்லாத பொருளே இல்லை. மஸ்ட்டு விசிட்டுன்னு சொல்லலாம். ஒரு தடவை போய் அப்படியே சுற்றி பார்க்கலாம், ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். இந்த பொருள்லாம் இருக்கா, இன்னமும் இருக்கா, அந்த பழைய காசுலாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஃபிஷ் டேங்க்கு, வால் கிளாக்கு, கிஃப்ட் பண்ணுறதுக்கான தேவையான பொருள், ஃபேனு, எது தான் இல்லை எல்லாமே இருந்தது. போகிறதுக்கு முன்னாடி என்ன பொருள் வேணும் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். அதை அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தால் வாங்கிடலாம். ஒரே கடைன்னு இல்லை, அந்த பொருளே கிட்டத்தட்ட அந்த பொருளுக்காகவே ஒரு 10 கடை இருக்குது. ஒரு கடை இல்லைனாலும் இன்னொரு கடையில் வந்து நம்ம பார்கெயின் பண்ணியே வாங்கலாம். மேக்ஸிமம் பார்கெயின் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம பண்ணலாம். டேலண்ட் இருந்தால் தாராளமாக பார்கெயின் பண்ணி வாங்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா ஓகே. அது நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இல்லை, ஒரு கடையில் ஒரு ரேட்டு இன்னொரு கடையில் ஒரு ரேட் சொல்லும் போது நம்ம கம்பேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஆனால் குவாலிட்டியும் செக் பண்ணிக்கணும். அதில் தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த துணிலாம் எடுக்கிறோம் அப்படின்னும் போது 5 டிஷர்ட் 100 ரூபா, 6 டிஷர்ட் 100 ரூபா அந்த ரேட்டுக்கெலாம் வந்து தருவாங்க. அப்போ குவாலிட்டியை வந்து நம்ம செக் பண்ணி வாங்கிக்க வேண்டியது தான். ஒரு சிலதெல்லாம் வந்து டேமேஜ் பீஸ் அந்த மாதிரியும் இருக்கும். எல்லாமே அப்படி சொல்லலை, ஏதோ ஒரு கடையில் அந்த மாதிரி தான் விற்கிறாங்க. அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். நாங்கள் பாய் வாங்கியிருந்தோன்னு சொன்னோம் இல்லையா, பாய் வாங்கிட்டு அவர்கிட்டயே கொடுத்துட்டு போயிட்டோம். நாங்கள் எடுத்துகிட்டு போகல. எவ்வளோ தூரம் நாங்கள் ஃபஸ்ட்டுலேயே பாய் வாங்கிட்டோம். லாஸ்ட்டு வரைக்கும் கொண்டு போக முடியாதே சொல்லிவிட்டு அந்த அண்ணாக்கிட்டே கொடுத்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம். பாவம் அவர் வச்சுருந்தார். போகும்போது ஞாபகமாக எங்களை கூப்பிட்டு கொடுத்தாரு. நாங்களே மறந்துட்டோம் பாய் வாங்க. உண்மையிலே அந்த அண்ணனுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். அவங்க கூப்பிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு வாங்கினதை விட ரேட்டு கேட்டது தான் ஜாஸ்தி, நிறைய பொருள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். காய்ஸ் டயர்ட் ஆயிடுச்சு காய்ஸ். பல்லாவரம் சந்தை முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போகலாமா? 4 மணிக்கு வந்தோம் காய்ஸ். இப்போ டைம் வந்து 7 மணி ஆகுது. செம்ம டயர்டாக இருக்குது. வரும்போது தண்ணி, ஜூஸு, ஸ்நாக்ஸு அதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா சுற்றலாம். டயர்டாயிடுச்சு. நாங்கள் வந்து மங்கூஸ் கார்ன் வாங்கியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பொருளை வாங்கணும். ஓகே பாய்.